இங்கே ஒரு பொண்ணு டோர் லாக்கை 3 தடவை லாக் பண்ணிட்டு போவாளா. இவளுக்கு எப்பவுமே வந்து 3 தடவை லாக் பண்ணுற பழக்கம் தான் இருக்குது. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் 3 தடவை தான் லாக் பண்ணிட்டு போவா. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்தா 2 டேர்ன்லேயே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் 3 தடவை லாக் பண்ணாமல் நம்ம போவே மாட்டோம். இப்போ 2 தடவைலேயே ஓப்பன் ஆகுதுன்னா இப்போ உள்ள யாராச்சும் இருக்காங்களோ அப்படின்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப பயந்துருவா. உள்ளே போகாமல் அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு நிழல் மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே இருக்கும். அதனால அப்படியே வந்து இப்போ இந்த பொண்ணும் வந்து அந்த டோரை லாக் பண்ணிடுவா. அங்கேருந்து ஓடியும் போயிடுவாள். ஃபோனையும் அங்கேயே கீழே போட்டுருவா. லிஃப்ட்டில் செக்யூரிட்டி அலாரம் இருக்கும். அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் வீட்டில் யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. இந்த பொண்ணு பயப்படுறத பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ அவங்களாம் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்பாங்க. உள்ள தேடி பார்த்தா ஒருத்தருமே காணும். திருடங்க வந்து அடையாளம் மாதிரியே தெரியல. இப்போ இந்த பொண்ணு கிட்ட உங்களோட பொருள் ஏதாச்சும் காணாம போயிருக்கா, போயிட்டு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணும் போயிட்டு பார்த்துருப்பா. எல்லா பொருளும் அப்படியே தான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒருவேளை இந்த பொண்ணு வந்து சும்மா இமேஜின் பண்ணிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அடுத்ததா சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பார்த்துருப்பாங்களா. இப்போ இந்த பொண்ணு பயந்து போயிட்டு லிஃப்ட்டில் ஏறி இருப்பாள். அந்த பொண்ணு லிஃப்ட்டில் இறங்கினதுக்கு அப்புறமா வேற யாரோ ஒருத்தர் வந்து கொடையோட வச்சுக்கிட்டு லிஃப்ட்டில் ஏறி இருப்பாங்க. அவர் போட்டிருந்த ஷூ மட்டும்தான் தெரியுது. யார் என்ன அப்படின்ட்டு அடையாளமே தெரியல. அதனால இப்போ நம்ம உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் வந்து போலீஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்வாரு. ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் அது நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மறுபடியும் இப்போ இந்த பொண்ணு போயிட்டு அதே வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பா. நைட்டு தண்ணி குடிக்கலான்ட்டு வெளியே வந்தப்போ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்க மாதிரியே இருக்கு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால உள்ள போயிட்டு டோர் எல்லாம் லாக் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பா. பயப்படாத, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்வாரு. அடுத்த நாள் இப்போ இந்த பொண்ணு இந்த டோர் லாக்லாம் சரி பண்ணுறவங்கள வர வச்சுட்டு, எனக்கு இந்த டோர் லாக்கே தேவையில்லை, யார் யாரோ உள்ள உடச்சிட்டுலாம் வராங்க, நீங்கள் இதை மாத்துறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரும் டோர் லாக்லாம் மாற்றிட்டு இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து மொத்தமாக 6 சாவி கொடுப்பாரு. 6 சாவி இருக்கு. அப்போ நம்மளோட வீட்டுக்கு மட்டும் 5 சாவி தானே ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு யோசிச்சிருப்பா. எல்லா லாக்குக்குமே 6 சாவி தான் வருமா அப்படின்னு கேட்குறப்போ எந்த லாக்காக இருந்தாலும் 6 சாவி வரும் அப்படின்னு சொல்வாரு. இந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்கில் டோர் லாக்கை போட்டது இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்ட்டு போட சொல்லியிருப்பா. இப்போ அவர் வந்து 5 சாவி தான் கொடுத்துருப்பாரு. அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு 5 சாவி தான் நீ என்கிட்ட கொடுத்தா, ஆனால் 6 சாவி இருக்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிருப்பா. அதெல்லாம் கிடையாது, 5 சாவி தான் அப்படின்ட்டு அவரும் வந்து அப்படியே போய் சொல்லிடுவார். அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் இப்போ இந்த பொண்ணு வந்து யாரை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக யாரை வந்து ரொம்ப நம்பிட்டு இருந்தாலும் அவங்க தான் இந்த எல்லா வேலையும் பண்ணுறது. 5 சாவியை மட்டும் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு சாவி வந்து அவர் வச்சுட்டு இருப்பாரு. அந்த சாவி வச்சுட்டு தான் இப்போ இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளெல்லாம் அவர் வந்துட்டு இருக்காரு.